மூணாவது நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஹெல்மெட்டில் வச்சிருந்தேன், ஹெல்மெட் அப்படியே கீழே விழுந்துருச்சு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வெளியே காய போட்டு, ஏன்னா பயங்கரமாக கூலிங் அதிகமாக இருக்கா, நல்லாலாம் போட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணி அதில் வர காசு வச்சு நம்ம வந்து ஐஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் இன்றைக்கி டே 3. ஸோ 2 days வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஃபோன் வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு ஒரு போல் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட மனசில் என்ன தோணுதோ சொல்லுங்கள். வாங்க வேணா வாங்க மாட்டேன் நான். ஓகேங்க, வாங்க இன்றைக்கி நம்ம கிளம்பி போகலாம் வேலைக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ 2026 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் நம்ம வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணுங்க. ஸோ இந்த மாதம் தான் ஒரு ஐஃபோன் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ஏன்னா ஐஃபோன் வாங்குறது நார்மல் தான் சரிங்களா. சவுதி அரேபியாவில் வந்துட்டு சவுதியோ துபாயோ ஐஃபோன் வாங்குறது நார்மல் தான். பட் ஐஃபோனை வாங்கணும், வீட்டுக்கு காசும் அனுப்பணும். ஸோ வீட்டில் இருக்க கடன் எல்லாத்தையும் அடைக்கிற காசும் மாதம் அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு ஐஃபோன் வாங்கணும். அப்போ அதிகமாக ஆர்டர் எடுக்கணும், அதிகமாக வேலை பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 நாளாக சூப்பராக போயிட்டுருக்கு. டே 1 சரி, டே 2 சரி, செம்மையாக போயிடுச்சு. நிறைய ஆர்டர் எடுத்துகிட்டேன். அதேமாதிரி இன்றைக்கி டே 3. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆக போகுதுங்க. 12 மணிக்கு லாகின் பண்ணோம். ஏன்னா அது நமக்கு அந்த வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருக்கு. காலையில் தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நைட் உட்காந்து ஷார்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. காலையில் உட்காந்து பெரிய வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சம்பவம் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல, என்னது கொஞ்சம் முன்னாடி கிளம்ப முடியல. பட் 1:30 கிளம்பிட்டோம். என்ன ஆர்டர் இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. நேற்று எவ்வளோ ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் வரல. ஆர்டர் வரட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆர்டர் வர்றதுக்காக. ஸோ இன்றைக்கி எங்கேயுமே ரெட் பாயிண்ட் இல்லைங்க. ஒரு இடத்துல கூட ரெட் டாட் இல்லை. ஆர்டர் என்ன வரலங்கும் போது மேபி சனிக்கிழமை அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஒரு 2 மணி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பார்ப்போம் ஆர்டர் வருதா இல்லையான்னு. டே 3யோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 1:10 மொதல் ஆர்டர் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1:30 வந்திருக்குங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கடை இங்கே இருக்குது, வீடு பின்னாடி இருக்குது. ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் கூட வராது. ஓகே, சூப்பர் செட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆனால் இருக்கலாம் அந்த ஹெர்ஃபிக்கு தான் போகணும். ஹெர்ஃபிக்கு போகணுன்னா நார்மலாக போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரு ஹெர்ஃபி. ஸோ 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கொண்டு போய் கொடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:54 ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்குள்ளே கொடுத்துட்டேன். ஸோ 1:45 நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். 1:30 வந்தோம். 1:45 பார்த்தீங்கன்னா இப்போது 4:45 ஆகுதுங்க. 4:45 ஆகுது. இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க உங்களுக்கே காமிச்சிடுவேன். ஸோ நான் நேற்று பண்ண மாதிரி 25 பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ஸோ 5 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஆமாம், 5 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 6வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போயிட்டுருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:55 தான் ஆகுது. மேபி இன்றைக்கி ஒரு 20க்கு மேலே போகலாம். நம்மளோட மொத்த பிளானுமே 20க்கு மேலே தான். பட் 25 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பெட்டர் இஸ் 25. நம்பர் ஆஃப் த பெட்டர் அப்படின்னா 25 பெட்டர் நம்மளுக்கு. இல்லை அப்படின்னா 20 அபோவுக்கு மேலே எத்தனை வந்தாலும் ஓகே தான். 21 வந்தாலும் ஓகே தான். நான் 21 நான் அதுக்கு அவ்வளோ கம்மியெல்லாம் பண்ண மாட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 25 பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நைட்டு என்ன ஒரு எக்ஸ்டன் ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வேலை பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த 1 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு. கண்டிப்பாக அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்காத காரணம் என்னென்னா, கேமராவில் சார்ஜ் இல்லையா இல்லை கீழே விழுந்துச்சுங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இதில் தொங்க விட்டு போனேன். இதை இப்படி மூவ் பண்ணும்போது ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. அப்போ டொங்குன்னு கீழே விழுந்தது ஹெல்மெட்டோட அந்த கேமரா தான் முதல்ல கீழே விழுந்துச்சு. ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகலை. இப்போ சார்ஜ் போட்டு வச்சேன், ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ரெக்கார்ட் ஆகுதான்னு தான் தெரில. அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது.
விட்டு விட்டு எரிஞ்சால் தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி பார்ப்போம். இந்த ஆர்டர் இந்த கடைக்கு போயிட்டு ஷவர்மா ஹவுஸு வேறு பார்த்தீங்களா, இது யார்முக்கில் இருக்க ஷவர்மா ஹவுஸ் ரோட் சைட்லேயே இருக்கும், அந்த ஹைவேலே இருக்கும். மெஜாரிட்டி நம்ம இந்த லைனில் தான் வேலை பார்ப்போம். வருவோம், ஆர்டர் இன்னும் ரெடி ஆகுங்க, ரெடி ஆனால் இல்லை ரெடி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் போய் 10 ரூபா வாங்கணும், அந்த பில் வாங்கணும். பில் வாங்கின பிறகு போய் பொருள் வாங்கணும். இதில் விடுவோமா? ஓகே. அப்போ அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. ஆனால் ஒரு பிரச்சனை கிடையாது, ரெடி ஆனால் எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் ரெடி மெசேஜ் வராது 2 கம்பெனி என்னென்னா, நூனுக்கு வராது, ஸ்டெப்ஸுக்கு வராது, ஜாய்ஸ்க்கு வராது. அந்த மாதிரி ரெகுலர் 8வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 மணி ஆகுதுங்க. ஸோ மணி வந்து இப்போ 6, 8 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிட்டு 9வது ஆர்டர் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை போய் எடுத்துகிட்டு கொடுக்க வேண்டியதான். ஸோ சூப்பராக போய்ட்டுருக்குங்க டே 3. ஸோ 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 8வது ஆர்டர் கொண்டு போய்ட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் இருக்குது. ஸோ 9 ஆர்டர் நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ இது 7 கம்ப்ளீட் பண்ணிட்டு இது 8வது ஆர்டருங்க. 8 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஆர்டரு. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம். இது 9வது ஆர்டருங்க. 8 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ தெரிகிறதா, 8 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 9வது ஆர்டரு எடுக்க போகிறோம். ஒன்றும் இன்னா தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 9வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து எடுத்தாச்சுங்க. நல்ல ஒரு மாதிரி காற்று, மழை வர்ற மாதிரி ஒரு காற்று அடிக்கி. அதுக்கிட்ட இந்த ஆர்டர் முடிக்கணும். லைட் போர்டில் பாருங்க எம்மாடி, ஏன்னா இதில் சிஐடி நிற்பாங்க. ஆனால் தான் என்ன ஃபைன் தான் அப்படிங்கிற மாதிரி அடித்து தட்டி விட்டு போயிட்டே இருப்பார் ஆளு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:53 ஆகுதுங்க. 8 மணி ஆக போகுது. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 13வது ஆர்டரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பக்கம் தான், எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வர்ற மாதிரி இன்றைக்கி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 25 கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு என்ன தெரியல. ஏன்னா ஆர்டர் மாதிரி அடிக்கிறான். இந்த பக்கத்துலேருந்து இடத்துல அந்த பக்கம் கொடுக்கணும், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எடுத்து கொடுக்குற மாதிரி அடிக்கிறான். ஸோ அதனால் எனக்கு அது 25 பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. ஆனால் 20க்கு மேலே என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் வந்து ஷூரிட்டியாக சொல்லலாம். என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது. 25 பண்ணால் அது காட் கிரேஸ் தான் உண்மையாகவே. எப்படி உள்ள பூந்து போகிறேன்னு மட்டும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 13வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. எனக்கு போண்டிதான். அம்மா இந்த கதவத்தில் கூட எனர்ஜி இல்லைங்க, உடம்புல வீக் ஆகிட்டேன். குளிர் இன்னைக்கு கொஞ்சம் மடத்தனமாக அடிக்குங்க, பயங்கரமாக அடிக்கி, சில்லுன்னு இருக்கு. 2.8 கிலோமீட்டர் தாங்க, ஒரே அழுத்து. ஆனால் 9 நிமிஷம் போட்டிருக்கேன், பட் பரவாயில்ல. ஸோ கிளம்புவோமா? அப்கமிங்கில் ஏதாவது ஆர்டர் கொடுங்கடா. 13 ஆச்சு. 13 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது 14வது ஆர்டரு. டைம் பார்த்தீங்கன்னா 8:18 ஆச்சு. ஒரு ஆர்டர் என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இப்போ இது 15வது ஆர்டராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது 15வது ஆர்டர் இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணலாம். ஒன்றும் எங்கே போக போகுது, இன்றைக்கி அசால்ட்டாக பண்ணலாம். என்னடா இந்த பக்கம் போனால் தான் டிராஃபிக்னு சொல்லி சர்வீஸ் லைனுக்கு வந்தால் சர்வீஸ் லைனில் அதை விட அதிக டிராஃபிக்காக இருக்குது. ஏஞ்சிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக எப்படி டிராஃபிக் இருந்தால் எப்படி? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8:55 ஆகுதுங்க, சரிங்களா? 9 மணி ஆக போகுது. அது வந்து 14 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தா தெரியுதா, 2 கடை 2 வீடு படம் போட்டிருக்கா. ஸோ டபுள் ஆர்டர். இது எல்லாமே ஷார்ட் தான், அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்குள்ள, 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்படி ஒரு ஆர்டரு. ஸோ அப்போ கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் ஆயிருங்க. 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதே முடிச்சிட்டோன்னா 16 ஆர்டர் ஆயிரும். 9 மணி தான் ஆகுது. பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு 20க்கு மேலே பண்ணிடலாம். 15 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 16வது ஆர்டரு. 1.3 கிலோமீட்டருங்க ஷவர்மா ஹவுஸு.
அது பக்கத்துலேயே தான் ட்ராப்பு, ஸோ ப்ராப்ளம் கிடையாது. அங்கே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்னும் அப்கமிங் ஆர்டர் இன்னும் வரல. ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி இதை பிக்கப் பண்ண பிறகு அப்கமிங் ஆர்டர் வரும்னு நினைக்கேன். ஏன்னா ஒரு 20க்கு மேலே இப்போ டைம் என்னாச்சு, 9 மணி ஆகிட்டா 10, 11, 12 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரத்தில் ஒரு 6 ஆர்டர் வந்தாலுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ 16 தானே இருக்குது. 3 மணி நேரத்தில் 6னா 21 ஆர்டர் வருமோ? ஆனால் என்ன பத்தாதுங்க. ஸோ ஒரு 4 ஆர்டரும் கணக்கு வச்சுருவோம். ஓகே, 1 மணி நேரத்துக்கு 3 ஆர்டர் கணக்கு வைப்போம். அப்போது 9 ஆர்டர் ஆயிரும். 9 × 16 ஆயிடுச்சு. 25 ஆயிடுச்சு. ஸோ 16வது ஆர்டருங்க இது. இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கொண்டு போகிறது 16வது ஆர்டர் கொண்டு வந்தாச்சு. 17வது ஆர்டர் 17 ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அப்கமிங் ஆர்டரில் வந்து இருக்குது. அதான் அக்செப்ட் பண்ணியாச்சு. பட் இது கொஞ்சம் தூரம். 17 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கொடுத்துட்டான். என்ன பண்ண, கொண்டு போய் தான் ஆகணும். ரிஜெக்ட் பண்ணால் அப்புறம் திருப்பி ஆர்டர் வராமல் போயிடக்கூடாது. அதனால் அக்செப்ட் பண்ணிட்டேன். இங்கே தான். ஓகே, இதுதான் கஸ்டமர் லொக்கேஷன். ஓகே, வண்டி பார்க்கிங்க்கு இருக்கு. எம்மாடி என்னாவே இருக்கு. பசிக்குதுங்க. இன்னும் ரூமில் போய் சாப்பிடணும். இல்லைன்னா போகிற வழியில் கடையில் சாப்பிட்டு போகணும். நல்ல பரோட்டாவும் சிக்கன் கறி, ஒரு ஆம்லெட் அருமையாக இருக்கும். ஒரு பெரிய இருக்காம பாருங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கே இது நம்மளுக்கு இப்போ இது எத்தனாவது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கம்மா சுற்றிட்டில் இருக்குது. 18வது ஆர்டர் நினைக்கேன். ஆனால் இது லோட் ஆகிட்டு இருக்குங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 10 ஆகுது. 18வது ஆர்டர் கம்ப்ளீட்டுங்க. இப்போ வந்து 19வது ஆர்டர் வந்துருச்சு. அதை எடுக்க போகிறேன். 800 மீட்டரா? 19னா மேபி 7. இது ஒரு 11 மணிக்குள்ளே இந்த ஆர்டரை கொடுத்துருவோம். 18 முடிஞ்சு 19, இது 20. மேபி 21 ஆர்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணணும். என்னோட கணக்குக்கு 21 ஆர்டரு. ஸோ சார்ஜ் போட்டுக்கிட்டு தாங்க கேமரா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி நார்மலாக கேமரா ஆன் ஆக மாட்டேக்கு. சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணால் கேமரா ஒர்க் ஆகுது. இப்போ சார்ஜ் தான் போட்டிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆயிடுச்சுங்க. இது வேற சார்ஜர் அங்கே இங்கே அசைஞ்சிட்டு கிடக்க. சரி, ஓகே, ஏதோ கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். டைம் என்ன இருக்குது, 12 மணி வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம். சரிங்களா, 1.4 கிலோமீட்டர். இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போகிற டைமில் அப்கமிங் ஆர்டர் ஏதாவது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லாபம். எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேங்க. அது வரைக்கும் கேமரா சார்ஜ் ஆகிட்டு